என் அன்பு தங்கமே, யார் யாருக்கெல்லாமோ நேரம் ஒதுக்குகின்றாய். தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் பேசுவதற்காக உன்னுடைய பொன்னான நேரத்தை மற்றவர்களுக்கு கொடுக்கின்றாய். என் குழந்தையே, உன் தாயானவள் எனக்காக ஒரு 5 நிமிடம் கொடுக்க மாட்டாயா? இந்த பஞ்சமி இரவில் நான் உன்னோடு பேச வந்திருக்கின்ற என்னுடைய அன்பினை நீ உதறிவிட்டு சென்று விடுவாயா? என் குழந்தையே, நான் உன் முன்னால் நின்று இன்று உன்னோடு பேச வந்திருக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ நிச்சயமாக செவி கொடுத்து கேட்க வேண்டும். உன்னை சூழ்ந்து வருகின்ற ஒவ்வொரு துன்பங்களையும் நீ நிச்சயமாக என்னவென்று பார்க்க வேண்டும். நான் இருந்து உனக்கு கொடுப்பதையெல்லாம் நீ உணர்ந்து விட்டாயானால் இனி உனக்கு என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்பதனை நிச்சயமாக உன்னால் சரியாக தெரிந்து கொள்ள முடியும். இனி வரக்கூடிய நேரங்கள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கை உனக்கான நம்பிக்கையை நிச்சயமாக கொடுக்க வேண்டும். இந்த வாழ்க்கை எவ்வளவுதான் வலித்தாலும் அமைதியாக இருக்க வேண்டும். நீ சத்தமிட்டு புலம்புகின்ற வார்த்தைகள் உனக்கு வேண்டுமானால் உணர்வினை வழியாக இருக்கலாம். ஆனால் அதை கேட்பவருக்கு அது பொழுதுபோக்கான விஷயமாக மாறிவிடும் என்பதனை புரிந்து கொண்டு எப்பொழுதும் மற்றவர்களின் பொழுதுபோக்கிற்கு நீ காரணமாக மாறிவிடாதே என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். என் குழந்தையே, எப்பொழுதுமே நீ நல்லது வேண்டும், ஆசைப்பட்டது கிடைக்க வேண்டும் என்று சொல்கின்ற நொடிகளில் எல்லாம் உன்னை சூழ்ந்து வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் ஒரு நொடியாவது என்னவென்று நீ உற்று நோக்கி பார்த்திருக்கிறாயா? நம்மை தேடி என்ன நடக்கிறது, இந்த வாழ்க்கை நமக்கு என்ன விஷயங்களை கொடுக்கிறது என்று நீ ஒரு நொடியாவது யோசித்து பார்த்திருக்கிறாயா? இனி நடப்பதையெல்லாம் உணர்ந்து உனக்காக நான் தருகின்ற இந்த விஷயங்களுக்குள் இருக்கின்ற அத்தனை சந்தோஷங்களையும் நீ நிறைவாக எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள தயாராக இருந்து விட்டால் அது போதும். இனி என்னாலும் நான் உன்னோடு இருக்கிறேன் என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய். இனி எந்த நேரத்திலும் நான் உன்னோடு தான் பயணிக்கிறேன் என்பதனை என் குழந்தை நீ தெளிவாக உணர்ந்து விடுவாய். என் குழந்தையே, சந்தோஷம் என்ற ஒன்று இந்த வாழ்க்கையில் எப்பொழுதும் உன்னை பின்தொடர்ந்து வருவதற்கு தாமதமாகும். ஆனால் அதே நேரத்தில் ஒரு கஷ்டம் என்றால் சட்டென்று உன்னை பின்தொடர்ந்து வந்துவிடும். இப்படி இந்த வாழ்க்கையில் நாம் அடைகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் சரியாக புரிந்து கொண்டோமானால் உன்னை தேடி வருவது எல்லாம் என்னவென்பதற்கு உன்னிடத்தில் நிச்சயமாக நல்ல பதில் இருக்கும். என் பிள்ளையே, வாழ்க்கையில் உனக்கு ஒரு கஷ்டம் என்ற ஒன்று வரும்பொழுது ஆறுதல் சொல்ல யாரும் இல்லை என்று வருத்தப்படாது. யார் இருந்தாலும் இல்லை என்றாலும் இந்த வாழ்க்கை உனக்கான மகிழ்ச்சியை எப்பொழுதுமே சர்வ நிச்சயமாக தந்து கொண்டுதான் இருக்கும். அதை நீ பெறுகின்ற வழியில்தான் உனக்கானது என்னவென்பதனை உன்னால் தெரிந்து கொள்ள முடியும். நீ பெறப்போகின்ற விஷயங்கள் அத்தனையும் இனி உனக்கு மிகுந்த நன்மைகளையும் மிகுந்த நம்பிக்கைகளையும் எப்பொழுதும் கொடுத்து கொண்டே இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் பிள்ளையே, இந்த சந்தர்ப்பத்தின் சூழ்நிலையின் மீதும் பழி போடுவதை நிறுத்திவிட்டு இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற உண்மைகளை நீ என்னவென்று தெரிந்து கொள்ள பழகிக்கொள். நாம் எதையுமே யாரிடமும் எதிர்பார்க்காமல் எந்த விஷயத்தையும் யாரும் நமக்கு தருவார்கள் என்று சொல்லிவிடாமல் உன்னுடைய வாழ்க்கையில் என்னவெல்லாம் உனக்கு கிடைக்கின்றதோ அதையெல்லாம் நிச்சயமாக என் பிள்ளை நீ தெளிவாக புரிந்து கொள். சில மனிதர்களை எல்லாம் பார்க்கும் பொழுது உனக்கு மனதிற்குள் என்ன தோன்றுகிறது தெரியுமா? பொருத்தமாக பொய் பேசக்கூடியவர்கள்தான் இந்த உலகத்தில் பரம யோக்கியன் போல சுற்றி வருகிறார்கள் என்று நீ சொல்கிறாயல்லவா? உன்னை சுற்றி வருகின்ற இவர்களை எல்லாம் கண்டால் உனக்கு மனதிற்குள் அத்தனை வேதனைகளை கொடுக்கிறது. எந்த நல்ல எண்ணங்களும் இல்லாமல் இவர்கள் செய்கின்ற இந்த விஷயங்களை ஒருபொழுதும் உன்னால் ஏற்றுக்கொள்ள முடிவதில்லை. என்ன நடந்தது, ஏது நடந்தது என்று சொல்லி என் குழந்தை நீ எப்பொழுதும் இதை பற்றியே சிந்தித்து கொண்டிருக்கின்ற இந்த நேரம் மேலும் மேலும் உனக்கான மிகுதியான சந்தோஷமான விஷயங்கள் எதுவும் நடக்காமல் உன் மனதிற்குள் மிகுந்த நெருடலைத்தான் கொடுத்து கொண்டிருக்கின்றது. நல்லவர்களுக்கு காலம் இல்லையே,
கெட்டவர்களும் பொய்யும் புரட்டும் சொல்கின்றவர்களும் இங்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று என் பிள்ளை நீ நினைக்கிறாய். என் குழந்தையே, இவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படும். அந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொள்கிறார் என்றால் நிச்சயமாக அவர்கள் பிழைத்து கொள்வார்கள். இல்லாத பட்சத்தில் அந்த வாய்ப்பையும் இவர்கள் சரியாக பயன்படுத்தி கொள்ளவில்லை என்றால் இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் பல கஷ்டங்களுக்கு இவர்கள் ஆளாகி நிற்பார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே. இனிமேலும் இந்த சூழ்நிலைகள் இப்படியே இருக்கும் என்று நினைக்கக்கூடாது. ஒருவர் ஏமாற்றுகிறார், இன்னொருவர் வழிகாட்டுகிறார், மற்றொருவர் உதவிகளை செய்கிறார். இந்த வாழ்க்கை நிச்சயமாக சுவாரஸ்யமானது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். எல்லோருமே உனக்கு ஒரு சேர துன்பங்களை கொடுக்கிறார்கள் என்று நீ நினைத்து விடாதே. எல்லோருமே ஒரு சேர உனக்கு வேதனைகளைத்தான் கொடுக்கிறார்கள் என்று எண்ணி நீ வருத்தப்படாதே. உனக்கான ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை தேடி தேடி வரத்தான் செய்கிறது. அதனை நீ பெறாமல் தவிர்த்து விடுகிறாய் என்பதனை முதலில் புரிந்து கொள். இனியாவது இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற ஒட்டுமொத்த விஷயத்தையும் நீ சரியாக புரிந்து கொண்டு இனிமேலும் நமக்கு என்ன தேவை என்பதனை நீ தெரிந்து கொள்ள தயாராக இருந்துவிடு. என் குழந்தையே, நடக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் இனி இந்த வாழ்க்கையில் உனக்கான பேரதிசயங்களை நிச்சயமாக நடத்தும். உன்னை தேடி வருகின்ற அத்தனை உண்மைகளும் உனக்கு நிச்சயமாக நல்ல நம்பிக்கையை கொடுக்கும். என் குழந்தையே, எப்பொழுதுமே இந்த மனிதர்கள் என்னவெல்லாம் செய்கிறார்கள் என்று பார்த்தாயா? மனிதன் மரணமடைந்தவுடன் அவன் பயன்படுத்திய பாய், அவன் பயன்படுத்திய தலையணை, துணிமணிகளை எரித்து விடுபவர்கள். அவன் பயன்படுத்திய காரையோ, அவனது வீட்டையோ, அவனது நகைகளையோ எரிப்பதில்லை. என்ன காரணம் என்று சிந்தித்திருக்கிறாயா? என் குழந்தையே, அந்தந்த பொருட்களினுடைய முக்கியத்துவம், அதனினுடைய மதிப்பு, இவை எல்லாவற்றையும் பொறுத்துதான் அதுவும் அங்கே செய்யப்படுகிறது. அதனால் எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் என்ன நடந்தாலுமே அவரவர்களின் தேவைகள்தான் இங்கு முக்கியமாக இருக்கின்றது. அவர்களுக்கு என்ன வேண்டுமோ அதுதான் இந்த வாழ்க்கையில் முன்னே நிற்கிறது. அதை தனக்கு அடைய வேண்டிய விஷயம் என்ற ஒன்று தன் கண் முன்னால் நிற்கும் பொழுது அதற்காக எத்தனை பேரை இழந்தாலும் இங்கு யாரும் கவலைப்பட போவதில்லை. எத்தனை விஷயங்கள் நடந்தாலும் அதற்காக யாரும் இங்கே துன்பப்பட போவதில்லை என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். அதனால் சுயநலமான இந்த உலகத்தில் நீயும் சற்று சுயநலமாக இருக்க பழகிக்கொள். என் குழந்தையை, யாரையும் தேடி இந்த வாழ்க்கையில் எந்த விஷயத்தையும் அடைய வேண்டும் என்று நினைக்காமல் உன்னை தேடி வருகின்ற விஷயங்களுக்கு நீ உண்மையாக இருக்க நினைத்து விட்டால் அது போதும். இனி எந்நாளும் இந்த வாழ்க்கை உனக்கான அற்புதத்தை நடத்தி கொடுக்காமல் எங்கும் சென்று விடாது என்பதனை நீ புரிந்து கொள்வாய். உன்னோடு நான் வருகின்ற இந்த நேரம் இனி எப்பொழுதுமே உனக்கான நம்பிக்கையை உறுதியாக கொடுக்கும் என்பதனை புரிந்து கொள். யாரும் உன்னை எதுவும் செய்துவிட முடியாதபடிக்கு உனக்கு என்றும் காவலாக நான் இருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டாயானால் உன் சூழ்நிலைகளை எல்லாம் உணர்ந்து உனக்கு நான் கொடுக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் நிச்சயமாக உனக்கு நான் நிறைவாக சொல்லிக் கொடுப்பேன் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். நல்லதொரு திருப்பத்தை இந்த வாழ்க்கை உனக்கு ஏற்படுத்த தயாராகிவிட்டது. நல்லதொரு மாற்றத்தை இந்த வாழ்க்கை உனக்கு என்றும் கொடுக்க தயாராகிவிட்டது. இனி என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்பதனை புரிந்து கொண்டு உன்னை சூழ்ந்து வருகின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் நீ கற்றுக்கொண்டால் அது போதும். இனிமேல் அத்தனை விஷயங்களும் உன்னை நிச்சயமாக சந்தோஷமாக வாழ வைக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இனி எந்நாளும் என் பிள்ளைக்கான பொன்னாளாக மாறும். தேவையில்லாது யாருடனும் உன்னுடைய நேரத்தை செலவழித்து கொண்டிருக்காதே. உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை நீ உணர்ந்து விட்டால் அது போதும். இனி எந்த நேரமும் உனக்கான நல்ல விஷயங்களும் நல்ல மாற்றங்களும் எப்பொழுதும் உனக்குள் இருந்து உன் நம்பிக்கையை வலுப்படுத்தட்டும். நான் இருக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் வருகிறேன் என்பதனை நிச்சயமாக என் குழந்தை நீ ஒருபொழுதும் விட்டு விடாதே. உனக்கான பேரதிசயம் நடக்கப் போகின்றது. என் அன்பு தங்கமே,
இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.